வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, வெளியில் நல்ல கிறிஸ்பியாக வாயில் வச்சதுமே கரைகிற மாதிரி ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கட்லெட் ரெசிபியை ரெடி பண்ணவும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக வெந்தாலே போதும். இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு 2 கேரட் நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே தேவையான நம்ம பொடி ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி தூள், ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுக்கணும்னு சொன்னோம்ல, அதை வந்து நல்லா கையை வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் டவுன் ஆக விட்டுறலாம். இப்போ இதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜரை பார்க்கலாம். இப்போ அடுத்து ஒரு 5 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் பிடிச்சி பண்ணலாம். அடுத்து நம்ம ஒரு மைதா மாவு மிக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மைதா மாவு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை ஒவ்வொரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் ஓகே. இதே மாதிரி மித்த இருக்க எல்லாத்தையும் பால்ஸ் பிடிச்சிடலாம். இப்போ நம்மளோட பால்ஸ் ரெடியாக இருக்குது.
பிரெட் கிராம்ஸ் ரெடியாக இருக்குது, மைதா மாவு அந்த மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து கட்லட் ஷேப்பில் கையில் வச்சு தட்டிட்டு இந்த இதில் மைதா மாவு மிக்ஸில் முக்கிட்டு பிரெட் கிராம்ஸ்லேயும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கலாம். இந்த ஷேப்புக்கு தட்டி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிரெட் கிராம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துகிற வேண்டிதான். அவ்வளோதான். இனிமேல் நம்ம இதை ஆயிலில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை உள்ளே போட்டுக்கலாம். கட்லட் ஷேப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கட்லட் எப்படி அழகாக வெந்து வருதுன்னு. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருத்துரும் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி பரட்டி போட்டு ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்லட் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கட்லட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. சேம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.